பிரம்ம முகூர்த்தத்தோட ஸ்பெஷல் பற்றி ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதை பார்த்தவங்களும் பரவாயில்ல. இதுலேயும் நம்ம புதிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம ஏன் தியானம் பண்ணும்போது ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறதுக்கு அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் பிரம்ம வாழ்க்கையில் சீரியஸாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய விஷயம் சாதிக்கணும், முன்னேறணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கணும், கடன் வாங்கின கடன்லாம் திருப்பி கொடுக்கணும். நான் எப்பயுமே உறவுகள் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க. எனக்கு எப்பயுமே இறைநிலை கூட துணை வேணும்னு நினைக்கிறேன். இறைநிலை நம்ம கூட அந்த கனெக்டிவிட்டியில் இருக்கணும்னு நினைக்கிறேன். மனசு நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பயிற்சி செய்யுங்க. நான் இப்போ சொல்லித்தர ஒரு தியானம் செய்யுங்க. அந்த தியானம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக சூப்பராக மாற்றிடும். இந்த அஞ்சையுமே சமநிலையாக கொண்டு வருவதற்காகத்தான் இப்போ நம்ம இந்த பயிற்சி செய்ய போகிறோம். சிம்பிள் பயிற்சி, ரொம்ப பவர்ஃபுல்லான பயிற்சி. இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது என்னில ஆரம்பிக்கணுன்றீங்களா? நாளையிலேருந்தே ஆரம்பிங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க, நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு 4 கிழமெல்லாம் கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் 4 கிழமெல்லாம் கிடையாது. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தோட ஸ்பெஷல் பற்றி ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதை பார்த்தவங்களும் பரவாயில்ல. இதுலேயும் நம்ம புதிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம ஏன் தியானம் பண்ணும்போது ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறதுக்கு அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்தம் பேரே பாருங்க, பிரம்மம். பிரம்மம் என்றால் என்ன? நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை பிரம்மா. பிரம்மான யாருங்க? படைக்கக்கூடியவர், படைப்பு சக்தி நிறைந்த நேரம். இந்த சூரியன் இப்படி இருக்காங்க, சூரியனை பூமி சுற்றி வராங்க. சுற்றி வரும்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி சூரியன் பக்கம் திரும்பக்கூடிய நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, முழு இருட்டிலிருந்து முழு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். சரிங்களா? இது நார்மலாக சூரிய உதயத்துலேருந்து 1 மணி நேரம் 24 நிமிஷம் முன்னாடி, 1.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்க கணக்கு. சூரிய உதயம் 6 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4:30 மணிலேருந்து 6 மணி வரலாம். இப்போ நார்மலாக என்ன சொல்லிட்டாங்க, பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது 4:30 to 6ன்னு சொல்லிடுறாங்க. அப்படி கிடையாது. இதே 5:45க்கு சூரிய உதயம் வராங்கன்னா 5:45லேருந்து 1.5 மணி நேரம் முன்னாடி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை வரும்? 4:15 வரும். சரி, இப்போ காமனாக சொல்லக்கூடியது 4:30க்கு நிச்சயமாக பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிடும். 5:30க்குள்ளே முடிஞ்சிடும். ஏன்னா சூரிய உதயம் கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் வந்துடுறாங்க. ஸோ 4:30 to 5:30 நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் சீரியஸாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய விஷயம் சாதிக்கணும், முன்னேறணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கணும், கடன் வாங்கின கடன்லாம் திருப்பி கொடுக்கணும். நான் எப்பயுமே உறவுகள் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க. எனக்கு எப்பயுமே இறைநிலை கூட துணை வேணும்னு நினைக்கிறேன். இறைநிலை நம்ம கூட அந்த கனெக்டிவிட்டியில் இருக்கணும்னு நினைக்கிறேன். மனசு நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பயிற்சி செய்யுங்க. நான் இப்போ சொல்லித்தர ஒரு தியானம் செய்யுங்க. அந்த தியானம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக சூப்பராக மாற்றிடும். இந்த 5 விஷயங்களையும். எந்த 5 விஷயம் கேட்குறீங்களா? உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, பொருளாதாரம், உறவுகள் கூட ஒரு இணக்கம், இறைநிலை கூட ஒரு கனெக்டிவிட்டி. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 5 தாண்டி நம்ம வாழ்க்கையில் எதுவும் தேவை இருக்காது. நான் லைஃப்பில் டெவலப் ஆகணும், பிஸ்னஸ் பண்ணணும், பணம், பொருளாதாரம். சரிங்களா? எல்லோரும் நான் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்கா, சால்வ் ஆகணும். உறவுகள், எனக்கு நோயெலாம் இருக்கக்கூடாதுங்க. நோயில் ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்பு ஆரோக்கியம். எப்பயுமே மனசு மகிழ்ச்சியாக திருப்தியாக இருக்கணுங்க. மனசு, நான் பக்தி மார்க்கத்தில் இருக்கேன், நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், நான் எப்பயுமே இறைநிலை கூட கனெக்டாக இருக்கணும். இறைநிலை இந்த 5 தாங்க. நீங்கள் எங்கே கொண்டு வந்து சேர்த்தா, நல்லா படிக்கணும்னு நினச்சாலும் சரி, நல்லா பிஸ்னஸ் பண்ணணும் எங்கே நினச்சாலும் இந்த 5க்குள்ளே அடங்கிவிடும். சரிங்களா? இந்த 5ஐயுமே சமநிலையாக கொண்டு வருவதற்காகத்தான் இப்போ நம்ம இந்த பயிற்சி செய்ய போகிறோம். சிம்பிள் பயிற்சி, ரொம்ப பவர்ஃபுல்லான பயிற்சி. சரிங்களா? நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. எப்போ? பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ 4:30 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4:15க்குலாம் எழுந்திரிச்சிருங்க. 4:15க்கு எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க. பாத்ரூம் போகிறது, வாஷ்ரூம் போகிறது, வயிறு க்ளீன் பண்ணுறது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு முடிஞ்சால் குளிச்சுட்டு வந்துடுங்க. அந்த நேரத்தில் போட்டுக்கிறது தனியாக ஒரு ட்ரெஸ்ஸு கூட வச்சுக்கோங்க. ஒயிட் ட்ரெஸ்ஸாக இருந்தால் பரவாயில்ல. பெண்கள் ஒயிட் எல்லாம் யூஸ் பண்ண முடியும்னா பரவாயில்ல. லைட் கலர் ட்ரெஸ்ஸாக வச்சுக்கோங்க. போட்டுக்கிட்டு அமைதியாக வந்து உட்காருங்க. முடிஞ்ச அளவு இன்னொரு விஷயங்க, எல்லோ கலர் டவல் இருக்குது பாருங்கள். எல்லோ கலர் டவல் எடுத்து ஷால் மாதிரி போட்டுக்கோங்க. உடனே நீங்கள் வேறு எங்கேயும் போகாதீங்க. நான் அரசியல் பற்றிலாம் பேசலை, இது ஆன்மீகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? எல்லோ, மஞ்சள் கலர் குருவோட கலர், குருவோட சக்தி, குருவோட எனர்ஜி நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் எல்லோ கலர் டவல் எடுத்து போட்டுக்கோங்க. முடிஞ்சால், இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடி உட்காந்து உங்கள் வாழ்க்கைக்கு எது வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இது இப்போ இமீடியட்டாக கிடச்சா என் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு எனக்கு வந்துவிடும். இப்போ உதாரணத்துக்கு, எனக்கு வேலை கிடச்ச பிறகு, சரிங்களா, எனக்கு வேலை கிடச்ச பிறகு நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன். அதுக்கப்புறம் கல்யாணம், அப்புறம் இது வீடு கட்டுறது, கார் வாங்குறது எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு தேவைன்னா வேலை கிடச்சிது. இப்போ ஒரு சிலருக்கு வேலைலாம் கரெக்டாக தாங்க இருக்குது, பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, அமைய மாட்டாங்க. அப்போ கல்யாணம்.
நான் பிஸ்னஸ் பண்ணதை ரெடி பண்ணிட்டேங்க. பிஸ்னஸ் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அமைதியாக உட்காருங்க. உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை உள்ளுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டே இருங்க. எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ வேலைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நான் ஒரு அருமையான ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே என் கூட சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருக்கூடையும் நான் சந்தோஷமாக இருக்கேன். நல்லா இருக்குது அந்த ஆஃபீஸ் அட்மாஸ்பியர். என்னோட ஒர்க் ப்ரொஃபைல் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. நான் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிற மாதிரி கிளியர் பிக்சர் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிட்டு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், கிளியர் பிக்சர் பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே அதை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு வெளியில் பார்க்குறீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க. அது அப்படியே அந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது, கிட்ட வந்து அப்படியே உங்களுக்குள்ளே வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படியே கண்ணை மூடி நேராக உட்காந்துக்குவாங்க. உட்காந்துக்கிட்டு அதை அப்படியே உணர்ந்து கொள்ளுங்கள். நான் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து நல்லா ஜாலியாக இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருக்கேன், என் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமாக, அப்படியே அதை உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. உணர்வாக கொண்டு வாங்க. உணர்வாக கொண்டு வந்துட்டு மூச்சை உள்ளே எடுங்க. அந்த மூச்சு உள்ளே எடுக்கும்போது பிரபஞ்ச சக்தி உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எதை தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முழு சக்தியை கொடுக்குறாங்க. அப்படியே உள்ளே கொண்டு போங்க. வெளியில் மூச்சு காற்று விடும்போது உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தடையான விஷயங்கள்லாம் அப்படியே வெளியில் வராங்க. மூச்சு காற்று வெளியில் வராங்க. அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே மூச்சு காற்று போகும்போது நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அடைவதற்காக சக்தி உள்ளுக்குள்ளே போகிறாங்க. வெளியில் மூச்சு காற்று விடும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெளியில் வராங்க. ஸோ உள்மூச்சு வெளிமூச்சு கவுண்ட்டு பண்ணாதீங்க. அமைதியாக நீங்கள் அது நடந்துருச்சுன்னு அப்படியே கவனிச்சிக்கிட்டே உட்காருங்க. அமைதியாக உட்காருங்க. வேறு எதுவும் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவு இயற்கையான மூச்சு காற்றை கவனிங்க. இல்லைங்க எனக்கு வந்து நானே டீப் இன்ஹேல் பண்ண வேண்டியது, எக்ஸேல் பண்ண வேண்டியதுன்னா பரவாயில்ல, இந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா? உங்கள் மனசை அமைதி அடைஞ்சி நீங்கள் எதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அடைந்து விட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கிற வரலும் அதை கவனிச்சிக்கிட்டே இருங்க. கவனித்து அது உணர்வு கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு 2-3 நிமிஷம் மினிமம் அப்படியே அமைதியாக உட்காருங்க. உட்காந்து நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு கிடச்சிருச்சு, சரிங்களா? அந்த சக்தியை முழுவதும் நீங்கள் என்ன விஷயம் நினச்சிங்களோ அது அப்படியே பரவுது. உங்கள் உடல் முழுவதும், உங்கள் மனசு முழுவதும் நீங்கள் எதை நினச்சிங்களோ அதை செய்கிறதுக்கான பரவி முழுமையை அடைய செய்கிறது உங்களை. எனக்கு பொருளாதாரம்லாம் வேணாம், நான் மெடிடேஷன் பண்ணி ஆன்மீகத்தில் உயரணும், அது சரியான நேரம். நீங்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்து விட்டீர்கள். அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது என்னில ஆரம்பிக்கணுன்றீங்களா? நாளையிலேருந்தே ஆரம்பிங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க, நாளையிலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு 4 கிழமெல்லாம் கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் 4 கிழமெல்லாம் கிடையாது. நீங்களே உங்களுக்குள்ள சேலஞ்ச் வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கிரியேட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வைராக்கியத்தை கிரியேட் பண்ணி தினமும் காலையில் எழுந்திரிச்சு எந்த விஷயம் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை நோக்கி தினமும் தியானம் பண்ணுங்கள். இப்போ சொல்லிக் கொடுத்த உள்மூச்சு வெளிமூச்சு கற்ற டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச 48 நாள் முன்னாடியே உங்களுக்கான நிறைய மாற்றங்கள் வந்துடும். நிறையா மாற்றங்கள் வந்துருச்சு. அந்த 48 நாளை விட்டுறாதீங்க, கம்ப்ளீட் பண்ணுங்கள். எப்போ ஒரு விஷயம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையும் கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க 40 நாள் தொடர்ந்து செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. இது நான் சொன்னேன், அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் செய்ய போகிறீங்க. செய்யுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும், சரிங்களா? இதை பற்றி மெடிடேஷன் பற்றி இல்லை இந்த விஷயங்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பல விஷயங்கள் செய்யலாம். இதை தவிர நம்ம தினமுமே 4:55 5:30 வரையிலும் ஒரு மெடிடேஷன் போயிட்டுருக்கு தினமுமே. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மெடிடேஷன் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இதை தவிர நம்ம குரூப்பில் நிறைய மெடிடேஷன் தியானங்கள் பல பயிற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்காக முதல் படி நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிங்க. ஏற்கனவே செஞ்சுட்டுருங்க. அப்போ 2வது படி பரவாயில்ல, ஏதோ ஒரு படி நீங்கள் ஆரம்பிச்சு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.